கவுண்டர் டாப்பு கீழ இருக்கிற கேபினெட்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணா நமக்கு அக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஷார்ட்ஸ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர், "நீங்க கேபினெட்ஸ் ஃபுல்லா ஓப்பன் பண்ணி காமிங்க. நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க பார்க்கணும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார்னர் இருக்கிற ஷெல்ஃப்ல நான் வந்து குக்கரும், கடாயும் மட்டும் தாங்க வச்சிருப்பேன். அதுக்கு அடுத்ததா இருக்கிற கேபினெட்ஸ்ல கிளாஸு, சின்ன சின்ன கப்பு, காஃபி கப்பு இது எல்லாமே நான் வச்சிருப்பேன். இந்த கேபினெட்ஸு கீழ இருக்கிற டேண்டம் பாக்ஸ்ல வந்து வெறும் பிளேட்ஸ் தான். இதுல வந்து ஒரு பக்கம் சாப்பிடுற பிளேட்டும், இன்னொரு பக்கம் பாத்திரத்து மேல மூடுற பிளேட்டும் வச்சிருப்பேன். இதுக்கு பக்கத்துல 3 டேண்டம் பாக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற டேண்டம் பாக்ஸ்ல 2 5 பெட்டி வச்சிருப்பேன். இத தவிர எதுவுமே இந்த கேபினெட்ஸ்ல கிடையாது. இதுக்கு கீழ இருக்கிற கேபினெட்ஸ்ல நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இதுல இருக்கும். கடைசியா இருக்கிறதுல பெரிய பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் வச்சிருப்பேன். இதுல உளுந்து, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, சர்க்கரை இது எல்லாமே இதுல இருக்கும். இந்த கேபினெட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது வந்து கார்னர் யூனிட். இந்த கார்னர் யூனிட்ல பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன். இந்த இடத்துல ராகி மாவு, கோதுமை மாவு, அரிசி, எக்ஸ்ட்ரா இருக்கிற மளிகை சாமான் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருப்பேன். சிலிண்டர் வந்து இங்க கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நாங்க வச்சிருக்கோம். வெறும் பைப்பு மட்டும் தான் இந்த இடத்துல வந்திருக்கும். ஹாபுக்கு கீழ டிஃபரண்ட் சைஸ்ல 3 டேண்டம் பாக்ஸ் இருக்கும். இதுல முதல்ல இருக்கிற டேண்டம் பாக்ஸ்ல ஃபுல் எல்லாமே கட்லரி வைக்கிறதுக்காகவே பண்ணது. 2வதா இருக்கிற டேண்டம் பாக்ஸ்ல நம்ம டெய்லி சமையலுக்காக யூஸ் பண்ற மொத்த பாத்திரமும் இதுல மட்டும் தாங்க வச்சிருப்பேன். இதை தவிர எக்ஸ்ட்ரா கிச்சன்ல குக்கரும், கடாயும் மட்டும் தாங்க வச்சிருப்பேன். 3வதா இருக்கிற டேண்டம் பாக்ஸ்ல சின்ன சின்ன குக்கரு, மிக்ஸி ஜாரு, மாவு ஜலிக்கிற ஜல்லடை இதெல்லாமே இந்த இடத்துல நான் வச்சிருப்பேன். இதுக்கு பக்கத்துல ஆயில் ட்ரேவும் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல ஆயில் வச்சிருப்பேன். இதுக்கும் பக்கத்துல சிங்க்கு கீழ இருக்கிற கேபினெட்ஸ். இந்த கேபினெட்ஸ்ல கேட்டுக்கு தேவையான ஃபுட்டு, பாத்திரம் தேய்க்கிற ஜெல்லு, ஸ்க்ரப்பரு இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல இருக்கும். இதை தவிர இந்த இடத்துல முறமும், எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிற தேங்காவும் இந்த இடத்துல தான் வச்சிருப்பேன். இப்போ நீங்க பார்த்தது கவுண்டர் டாப்பு கீழ இருக்கிற கேபினெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க. அப்கமிங் ஷார்ட்ஸ்ல நான் கவுண்டர் டாப்புக்கு மேல இருக்கிற கேபினெட்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி காமிக்கிறேன். தேங்க் யூ.